விஜய் அவர்களுக்கு 1.50 கோடி ரூபாய் வருமான வரித்துறை அபராதம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சிருக்காங்க. என்ன நடந்தது? அதாவது விஜய் அவர்கள் 2017-14ஆம் ஆண்டு வெளியான புலி திரைப்படத்திற்காக 35.42 கோடி ரூபாய் அந்த ஆண்டு வருமானம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கணக்கில் காட்டியிருக்காங்க. ஸோ 2015ஆம் ஆண்டு விஜய் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆவணங்கள் கை எடுக்கப்பட்டது. அதில் 15 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா விஜய் அவர்கள் சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கான வரி 150 கோடி ரூபாய் கட்டவில்லை. ஸோ 150 கோடி ரூபாய் 15 கோடி ரூபாயை மறைத்ததற்காக விஜய் அவர்களுக்கு அபராதம் கொடுக்கப்பட்டது. 2022 ஜூன் 30ஆம் தேதி இந்த ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இதையடுத்து 2022 நடிகர் விஜய் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை போட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து 3 ஆண்டுகள் காலதாமதமாக இப்ப திடீர்னு விஜய் அவர்கள் அபராதம் செலுத்த வேண்டும் அப்படி சொல்லி வருமான வரித்துறை ஒரு மனு தாக்கல் செய்திருக்கு. ஸோ இப்போ விஜய் தரப்பில் இதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறமா எதுக்காக திடீர்னு இப்போ ஒரு அபராதம் விதிக்கணும், ஸோ இந்த ஒரு அபராதத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படி சொல்லி விஜய் தரப்பில் வாதாடின வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. அதே வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி சட்டத்தின்படி நடிகர் விஜய் அவர்கள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நடவடிக்கை சரியானதுதான். ஸோ அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி, அதாவது விஜய் அவர்கள் போட்ட வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். ஸோ விஜய் அவர்கள் வருமான வரித்துறை 150 கோடி ரூபாய் கட்டணும் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விசாரணையை இப்போ நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது விஜய் அவர்கள் இதுக்கு முன்பு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் நகலை நடிகர் விஜய் தரப்பில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி உத்தரவிட்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த ஒரு கேஸை தள்ளி வச்சிருக்காங்க.